ஹாய் கைஸ், யாரு என்ன சொன்னா என்னங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க சூர்யா பேசுறேன். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். தென் எப்படி சொல்ல, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. ஸோ எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. போக போக கொஞ்சம் நல்லா வரும். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டா பண்ணுங்க, சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே 1 vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டவுன்ல இருந்து நம்ம பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். எதுக்குன்னா நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கும், ஜாவா படிக்கும். அது நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி போறோம். அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் vlog போடலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். நேற்று தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்குதான் நான் வீடியோ ஷூட் பண்றேன். டேட் என்னன்னா, அந்த வெயிட் பண்ணி பார்த்து சொல்றேன். டேட் 23ஆம் தேதி நைட்டு தான் நான் சேனல் கிரியேட் பண்ணி நேம் வச்சேன். யார் என்ன சொன்னா என்ன. இன்னைக்கு 24, இன்னைக்கு 24. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlog நான் ஷூட் பண்றேன். டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 10:08 ஆகுது, சரிங்களா? நான் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். 1T பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். இந்த பஸ் மட்டும்தான் பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். 2Tங்கிற பஸ் பைபாஸ்ல போயிரும். வண்ணாரப்பேட்டையில இருந்து பைபாஸ் போயிரும். சோ இது நியூ பஸ் தான் போகும். ஆனா இது பாளைய பஸ் ஸ்டாண்ட் வழியா நியூ பஸ் ஸ்டாண்ட் போகும். 2Tங்கிற பஸ் டைரக்டா பைபாஸ் பிடிச்சு அங்க போயிடும். அதனால நம்ம 1Tங்கிற பஸ்ல ஏறி இருக்கோம். சோ ஒன்னும் பஸ் எடுக்கல. ஐ திங்க் 10:15 10:20 கிட்ட பஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நான் பஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நான் vlog கண்டினியூ பண்றேன். பஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. பஸ் கரெக்டா எங்க ஏறினா நம்ம திருநெல்வேலி டவுன் சந்திப்பிள்ளையாமுக்குள்ள நான் பஸ் ஏறி இருக்கேன், சரிங்களா? இங்க இருந்து தான் டைரக்டா நம்ம பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னா ஒரு 7 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். ஆமா, 6 or 7 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் நம்ம டவுன்ல இருந்து நம்ம பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம திருநெல்வேலி டவுன் சந்திப்பிள்ளையாமுக்கு. இங்கதான் இதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கதான் பஸ் எல்லாம் நிக்கும். நாங்க மொத்தமா 3 பேரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறோம். நானு, தென் சபரி, வெங்கடேஷ் 3 பேரும் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறோம். அவங்க பழையப்பேட்டை. அவங்க இப்பதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் போன் அடிச்சான். இப்பதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. பஸ் ஏறி எப்போ வருவாங்கன்னு தெரியல. அவங்க சும்மாவே லேட் ஆக்குவாங்க. இன்னைக்கு மணி ஏற்கனவே டைம் ஆயிட்டு, இதுல எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்கள நான் vlogல கண்டிப்பா நான் காமிக்கிறேன். ஆனா 2 பேரும் ஷை டைப் தான் கொஞ்சம். vlogல நான் கண்டிப்பா நான் காமிக்கிறேன். அவங்க ஜங்ஷன் பஸ் மாறுவாங்க. ஜங்ஷன் பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க 2 பஸ் மாறணும். அதனால அவங்க ஜங்ஷன் பாளைய பஸ் வருவாங்க. அவங்க நான் கண்டிப்பா நான் பாளைய பஸ் வந்த உடனே பஸ் நான் அவங்களை காமிக்க, ஓகேவா? ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகல, அதனால வெளியே இருந்தே காமிக்கிறேன். இது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகல, அதனால காமிக்க முடியல. வெளியே இருந்தே காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்தா நான் கண்டிப்பா நான் காமிக்கிறேன். தென் நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளதான் பஸ் போகுது. இதான் நம்ம திருநெல்வேலியோட ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். பாத்துக்கோங்க, தெரியுதா? நியூஸ்ல சாப்பிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் நம்ம ஜங்ஷன்லயே ஒரு ஃபேமஸான டீ ஸ்டால் இருக்கு. 24 ஹவர்ஸும் அந்த ஸ்டால் ஓப்பன்லயே இருக்கும். டீ கடை. அந்த டீ கடை நேம் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. நான் கிட்ட வந்த உடனே அந்த கடையை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த கடை இன்னும் வரப்போகுது. பக்கத்துல நம்ம அணில் கிட்ட இருக்கும். இங்க ஜங்ஷன்ல கொஞ்சம் கிரௌடா தான் இருக்கும். ஏன்னா ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க ட்ரெயின்ல ஸோ கொஞ்சம் கிரௌடா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கிரௌடு பரவாயில்ல. ஆனா எப்பயுமே இந்த வீக்கெண்ட்ல ஆனா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கிரௌடா தான் இருக்கும். இந்த சண்டே டைம், அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் லீவு, பொங்கல் லீவு, நியூ இயர், அந்த டைம்ல எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அதனால கொஞ்சம் கிரௌடா தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல. ஆனா கூட்டம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. இதான் நான் சொன்ன கடை, அனிதா டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் கடை. இந்த கடை தான். இந்த கடை தெரியாம யாருமே இருக்க மாட்டீங்க. திருநெல்வேலியில 24 ஹவர்ஸுமே ஓப்பன்ல இருக்கும். நீங்க எப்போ வந்தாலும் 24 ஹவர்ஸ் எப்போ வந்தாலும் நீங்க டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம். டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்கும். நானும் குடிச்சு பார்த்துருக்கேன். ஆனா நல்லா இருக்கும். 24 ஹவர்ஸுமே இந்த கடை இருக்கும். அதனாலதான் இது கொஞ்சம் ஃபேமஸான கடை நம்ம திருநெல்வேலி டவுன். ஆமா, திருநெல்வேலி ஜங்ஷன்லயே கொஞ்சம் வளருது. கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இதான் நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி ஜங்ஷன். இதான் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன். இது நம்ம காமராஜர் ஐயா சாலை. சரி, என்ன ஏதுங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு நான் vlog கண்டினியூ பண்றேன். நான் இந்த சேனலுக்கு எதுக்கு யார் என்ன சொன்னா என்னன்னு நேம் வச்சிருக்கேங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன்.
ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. வீடியோ எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ இப்படி இருக்கு, நெக்ஸ்ட் போக போக நான் வந்து மாத்திக்கிறேன். வீடியோஸ் நான் பாத்துக்கல, வீட்டுல போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். பார்த்துட்டு அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்னென்னு பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஒன்னும் நம்ம வந்து பாளைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு என்ன ஏதுங்கிறத நான் வந்து கண்டினியூ பண்றேன். இதான் நான் சொன்ன பாளைய பஸ் ஸ்டாண்டு. இதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் போய் ஸ்டாப் ஆகி நிற்கும். இந்த ஸ்டாப்ல தான் நம்ம இறங்கணும். இதுக்கு பக்கத்துல தான் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இருக்கு. பாளைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நான் வந்து பஸ்ஸை வந்து 2 கிளிப் காமிக்கிறேன். இந்த இருங்க, உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்ல இருந்தே காமிக்கிறேன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். எல்லா பஸ்ஸும் இப்படிதான் என்ட்ரி ஆகும். ஸோ இதான் பஸ் ஸ்டாண்டு. பாளைய பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அவங்க 2 பஸ் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்களுக்கே தெரியாது. ஆரம்பிக்க போய் சொல்லிட்டு இருந்தேன், பட் அவங்களுக்கே தெரியாது நான் வந்து ஆரம்பிச்சேன். அவங்கள வந்து நான் விளாக்ல காமிக்கும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அவங்க சைட் எப்படி நானே சைட் ஒரு பாப்பா அவங்க எப்படி ரியாக்ஷன் பாருங்க. 2 பசங்க வந்துட்டாங்க பழையப்பேட்டையில இருந்து. சபதி வந்து வெங்கடேஷ் ஆய் சொல்லுங்களேன். சொன்னோம்ல சைட் எப்படி சொன்னோம்ல அவன் பாளைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். நாங்க 3 பேர் தான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவோம். இவங்க தான் பழையப்பேட்டை பாய்ஸ். எப்படி ஜங்ஷன் மாதிரி பஸ் வந்தீங்க எப்படி வந்தீங்க? ஜங்ஷன் மாதிரி அங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ல ஏறி வந்துருக்கோம். பிரைவேட்டா கவர்மெண்டா? பிரைவேட் பஸ் தான். பிரைவேட் பஸ்ல வந்திருக்காங்க. ஆனா லேட் ஆக்கிட்டாங்க. பஸ் லேட் ஆயிருச்சு. எப்பயுமே லேட் ஆகதான் செய்றாங்க. என்ன செய்ய? நீ வந்து 1/4 மணி நேரம் தானே இருக்கும். நான் வந்து 10 நிமிஷம் இருக்கும். பாளைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கு. பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் அங்க நடந்தா அங்கதான் நாங்க சொன்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இருக்கு. கம்ப்யூட்டர் கிளாஸ் கிட்ட போயிட்டு நாங்க வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம். ஓகே. எங்களோட டீச்சர் யாரும் நீங்க அங்க வந்து அவன் கொஞ்சம் வந்து இன்ட்ரோவர்ட். இவனும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான், ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட்டா ஆயிட்டா. அப்படிதான்ல சொல்ல நீ எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லி. ஆமா, சூரிய பிரகாஷ் கூட சேர்ந்து மாறிட்டாரு. ஆமா மாறிட்டான். நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் கிட்ட வந்தாச்சு. சரிங்களா, நாங்க போய் ஜாவா 1 மணி நேரம் கோர்ஸ் கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து விளாக கண்டினியூ பண்றேன். இதான் ஆரோன் எஜுகேஷன் சென்டர், பாத்துக்கோங்க. நம்ம வந்து அங்கதான் போய் படிக்க போறோம். ஓகே சரி, விளாக வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க கண்டினியூ பண்றோம். ஃபைனலா ஜாவா கிளாஸ் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சொல்லு. நம்ம இப்போ லேப்டாப்க்கு கொட்டேஷன் வாங்குறது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் லேப்டாப் கேட்டான், அதுக்கு கொட்டேஷன் வாங்குறதுக்காண்டி நாங்க போயிட்டு இருக்கோம். அது வந்து கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம முருகன்குறிச்சி கிட்ட இருக்கு. கரெக்டா அந்த பெட்ரோலுக்கு ஆப்போசிட்ல வந்து இருக்கு. அங்க போய் நம்ம கொட்டேஷன் வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன நாங்க வந்து கண்டினியூ பண்றோம். நம்ம கரெக்டா இப்ப எங்க இருக்குன்னா நம்ம வந்து நாங்க சொன்ன கடை ஆவலான் கடைக்கு வந்துருக்கோம். கரெக்டா எங்க இருக்குன்னா இது வந்து ஊசி கோபுரம் சர்ச்சுக்கு அப்படியே நோவா IVF ஆப்போசிட்ல இருக்கு. ஆவலான் மாடியில இருக்கு. எங்க ஃப்ரெண்டு கொட்டேஷன் வாங்க சொன்னோம், இது லேப்டாப் வாங்க போலாம் போல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு வாங்க சொன்னோம். நாங்க போயிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு கண்டினியூ பண்றோம். இவன் தான் எக்ஸல் ரைடு. இவன் தான் குட்டி TTF. பாருங்க ஸ்டாண்ட போட்டு ஓட்டதான் பாருங்க, கிறுக்கனா இருக்கான். பிளாகுக்கு புதுசா ஒரு வடக்கு நண்பர் வந்திருக்காரு. சாரி, இவர் வடக்கு நண்பர் கிடையாது, எங்க கிளாஸ்மேட் தான். அதுவும் எங்க ஃப்ரெண்டு தான். ஆனா பாக்க வடக்கன் மாதிரியே இருப்பாரு. ஆமா, பானிபூரி சேல்ஸ் பண்ணுவான். அதுதானே ப்ரோ? கிடையாது. ஃபைனலா கொட்டேஷன் ஒரு வழியாக நம்ம சந்திப்பிலே முக்கில் இறங்கி நம்ம வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் வாகேடி முக்கில் இறங்கி அவங்க வந்து ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா பஸ் பிடிச்சி பழையப்பேட்டைக்கு போயிடுவாங்க. நம்மளோட சேனல் நேம் எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன சொன்னா யார் என்ன சொன்னா என்ன நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா அந்த விஷயம் வந்து கரெக்டான விஷயமா இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும். நல்ல விஷயத்த நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் சேனல் நேம் வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. சும்மா நான் திங்க் பண்ணேன், நான் வச்சேன். ஓகேவாங்க. தென் இதோட நம்ம vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய் கைஸ்.